நேரம் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த வாரத்திலும் சந்திப்பதிலே அருமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1588வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சபைக்குள் இருக்கிற பெண்களுக்காக, பெண்கள் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை பெண்கள் மத்தியிலே செய்வாராக. இந்த 1588வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். இங்கே பார்க்கும்போது யாக்கோபு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த யாக்கோபு, அல்லேலூயா. முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வர சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவது பார்க்கும்போது ஈசாக்கை அந்த தேசத்திலே வைத்து அவனை ஆசீர்வதித்தார். இங்கே பார்க்கும்போது யாக்கோபை தூர தேசத்திற்கு அனுப்பி அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் பார்க்கும்போது அங்க பிரச்சனை ஏற்படுகிறது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும். அதனாலே யாக்கோபு அவங்க தகப்பன் தாயினால தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். போகும்போதுதான் தன் தகப்பனின் தாயையும் விட்டு அவன் தூர தேசத்துக்கு போக பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிற வேளையிலே ராத்தங்குகிறான். ராத்தங்கும் போது அங்கே கலந்த கல்கள் ஒன்று எடுத்து அவன் தலைக்கு வைத்து தூங்குகிறான். அங்கே ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்திலே ஒரு ஏணி வானத்துக்கு பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா கண்டான். அதற்கு மேலே கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற கவனமாய் கேளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, ஐயா, முதலாவது பார்க்கும்போது இந்த யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிறான். நல்லா கவனிங்க. எந்த குடும்பத்தில் தகப்பன் தாய்க்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஈசாக்குடைய வார்த்தைக்கும் ரெபெக்காவுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து யாக்கோபு தன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகும்போது தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார். இப்போ உள்ள பிள்ளைங்களா கீழ்ப்படியாது. அப்போ உள்ள பிள்ளையா இருந்தபடினாலே அவன் கீழ்ப்படுகிறான். தன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுத்ததை கர்த்தர் கண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ முதலாவது எனக்கு கீழ்ப்படுறதுக்கு முன்னால உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி. கீழ்ப்படிந்த அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம். இந்த யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவன் ஊருக்கு போகும்போது அங்கே சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்தில் அங்கே கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கோணங்களிலே அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் தேவன் வெளியே வர சொல்லி ஆசீர்வதித்தார். ஈசாக்கிய தேசத்திலே வைத்து ஆசீர்வதித்தார். இப்ப யாக்கோபை வெளியே அனுப்பிவிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ நான் உங்களோட இருப்பட்டார். அல்லேலூயா. அதற்கு முன்னால யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். உன்னை பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படிந்த அப்படின்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். முதலாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும், உன்னை நடத்துற ஊழியக்காரனுக்கு நீ ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிஞ்சிருவேன். அல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு குடும்பம் இருக்கு, அது ஒரு சில பையங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவன் சபை நடத்த பாஸ்டருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அவன் ஏற்கனவே அம்மா அப்பாவும் கீழ்ப்படியா இருப்பான், அடங்காதவனா இருப்பான். அல்லேலூயா.
ஆகையால் தான் சொல்றாரு, இந்த யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அடங்கி தகப்பன் சொன்ன ஊருக்கு போகிறான். வேற எந்த ஊருக்கு போல, தகப்பன் எந்த ஊருக்கு போச்சுனானோ அதே ஊருக்கு போகிறான். அவன் கீழ்ப்படுதலை கர்த்தர் கண்டு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறான். நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், திரும்ப வர பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறான். நம்ம என்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க தாய் தாப்பனுக்கு சபையின் பாசனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. அதை விட்டுட்டு பைபிள்ல வாக்குத்தெல்லாம் எடுத்து காட்டுன்னு வச்சுங்க, பைபிள் அப்படி போட்டு பைபிள் 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 தான் வேதாக பரிசுத்த வேதாகமா, அதுல வார்த்தை அப்படி இருக்கும். இதுல வார்த்தை உனக்கு கிரியை செய்யணும் அப்படின்னா நீ கீழ்ப்படியணும், உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், உன்னுடைய நிலத்துல சபையின் போதகருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு. அல்லேலூயா. நீ இவங்களுக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் என்கிட்ட பேசிட்டான்னு சொல்றது பச்சை பொய். முதலாவது பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தனால தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ரெண்டாவது பார்க்கும்போது நடத்துற ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய குரு பாருங்க, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாலாங்க ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவான், படிய மாட்டான். மாதிரி எப்படி கர்த்தர் அவனு பேசுவாரு? பேசியிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா யாக்கோபு அப்படி அல்ல. யாக்கோபு தன் தகப்பன் என்ன சொன்னாரோ, தன் தாய் என்ன சொன்னாங்களோ அந்த ஊருக்கு தான் போனான், வேற எந்த ஊருக்கும் போகல. அதனாலே கர்த்தர் உள்ளத்தை பார்த்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை அனுப்புகிறார். அவன் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். 20 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்தான். அல்லேலூயா. 20 ஆண்டுகள் வேலை பார்த்து முடித்த உடனேயே கர்த்தர் அவனை திரும்ப சந்தித்து அவனை தன் சொந்த ஊருக்கு அனுப்பினார். அவன் சொல்றான் பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல சோத்திர 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. ஆண்டவர் 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். எப்பொழுது? ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா. தகப்பன் தாத்தா கீழ்ப்படிந்தாரு, 2வது தகப்பன் கீழ்ப்படிந்தான், 3வது மகனும் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஈசாக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. பேசி நான் உன்னோட கூட இருப்பேன்பா, நீ போற எல்லா இடத்துக்கும் கூட வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரும்ப உன் சொந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் சொன்னாரு. சொன்னவர் வாக்கு மாறாமல் யாக்கோபை தன் தேசத்திற்கு திரும்ப அழைத்து கொண்டு வந்தார். வரும்பொழுதுதான் அவன் சொல்றான், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் திரும்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொன்னவர் வாக்கு மாறாதவர். யாருக்கெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒன்னே சபையின் போதவருக்கு நீ கீழ்ப்படியணும், அப்படி இல்லை அப்படின்னா சரி உன்னை பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்க, மாதிரி எப்படி கர்த்தர் மட்டும் பேசுவாரு? பேசியிருக்க வாய்ப்பு இல்லை வசனத்தின்படி. அல்லேலூயா. ஆகையினால நாம் எல்லா விதத்திலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் 2 பரிவாரங்கள் உடையவர்களாய் நம்மை ஆசீர்வதித்து திரும்பவும் நாம் இருந்த இடத்திற்கே கர்த்தர் கொண்டு வருவார். கண்ணை மூடுமா, ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு துதிக்கிறோம். யாக்கோபை திரும்ப அழைத்து கொண்டு வந்தவர், அந்த வசனத்தை கேட்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை திரும்ப அழைத்து கொண்டு வந்து நீங்க ஆசீர்வதிக்க போறக்காய் சோத்திரம். யாக்கோபு கீழ்ப்படிந்தான், நன்மைகளை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார். சோத்திரம்.